ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் நம்ம வந்து நிறைய டவுன் ஆகும். நான் வந்து ஆக்சுவலா வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் படிக்கல, தமிழ் சிலபஸ் வந்துச்சு, நடுவில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம் எழுதுனேன், அதுல ஃபெயிலியர், குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதுனேன், அதுல ஃபெயிலியர். எல்லா ஸ்டெப்ஸும் வரும்போது ஒவ்வொருத்தரும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப நம்ம அந்த ஒவ்வொரு ஸ்டெப் ஏறும் போதும் ஒவ்வொருத்தரும் நமக்கு வந்து குருவா இருந்து தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்திருப்பாங்க. இது எல்லாத்துலயும் இப்ப நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து வானத்துல ஏறி போயிட்டு இருக்கேன், ஸ்டெப்ஸ்ல ஏறி போயிட்டு இருக்கேன். அப்ப தனியா வெளியில இருந்து ஒரு ஸ்டேர் கேஸ் இல்ல, சைட்ல ஒரு பிடிப்பு இல்ல அப்படின்னா என்னால போக முடியுமா? எட்டி பார்க்கும்போது நான் பயந்துருக்கேன். எனக்கும் அந்த பயம்லாம் இருந்துச்சு. நம்மளால தமிழை வந்து படிச்சு முடிச்சுட்டு வர முடியுமா? எல்லாத்தையும் படிச்சிட முடியுமா? இவ்வளவு பெரிய காம்படிஷன் இருக்கே, இவ்வளவு வாஸ்ட் சிலபஸ் இருக்கே, நம்மளால படிக்க முடியுமா அப்படின்ற பயம் எல்லாமே இருந்துச்சு. அது நான் எட்டி பார்த்தப்ப நம்மளால இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், நான் இன்ன வரைக்கும் நான் வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து கன்சிஸ்டன்டா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் சந்திச்ச அவமானங்கள், எனக்கு கிடைச்ச இன்சல்ட்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்க வீட்டுல இருந்து 3 பொண்ணுன்னு சொன்னேன்னா, ஆனா பொண்ணுங்களை எதுக்கு படிக்க வைக்கிறீங்க, இவங்களால முடியுமா அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கேன். உங்களுக்கு பையன் இல்ல, நீங்க வந்து பொண்ணுங்களை படிக்க வச்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற வார்த்தையெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து தகர்த்து எரிஞ்சு அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி 2 பேர் என்னோட சிஸ்டர்ஸ் 2 பேருமே வந்து அந்த வார்த்தைகள் எல்லாம் உடச்சு காமிச்சிட்டாங்க. ஆனா நானும் காமிக்கணும் இல்லையா? அந்த வார்த்தையை நான் இதே மேடையில நான் இதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் சொல்றேன். ஏன்னா என்னோட ட்வின் சிஸ்டர், ஆக்சுவலா ட்வின்ஸ் அப்படிங்கும்போது 2 பேருமே ஒரே லெவல்ல வரணும் அப்படின்னு எங்களோட பேரண்ட்ஸ் வந்து நினைப்பாங்க. அவங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சா, நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சேன். அதுலயே வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவன் இன்ஜினியரிங் படிச்சா, நான் ஆர்ட்ஸ் தான் படிச்சேன், அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருந்தாலும் 2 பேரும் ஒரே லெவல்ல வரணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. முன்னாடி அவன் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்ப வந்து 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா நான் இன்னும் வேலைக்கு போகல அப்படின்றது எங்க வீட்டுல வந்து ரொம்ப பெரிய வேதனையா இருந்துச்சு. அதுல எனக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ் அவங்க சொன்ன வார்த்தை, ஒரு ஃபங்க்ஷன்ல கேட்டாங்க. அவங்க வந்து என் பேர் பிரின்சி, என்னோட ட்வின் சிஸ்டர் பேர் ஜான்சி, நீ ஜான்சியா பிரின்சியா நம்ம கேட்கணும், நீ மேடமா நான் மேடமான்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க மேடம், நான் வந்து அப்போதைக்கு வேலை பார்க்கல, அப்ப நான் மேடம். அப்ப அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இப்ப நான் மேடமா இருக்கா, அடுத்த வருஷம் உங்க முன்னாடியே மேடமா அவளும் வந்து நிற்பான்னு. அந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நான் நிரூபிச்சு காமிக்கிறதுக்காக மட்டுமே படிச்சேன். அந்த நேரத்துல நான் அவளுக்கு ரொம்ப தேங்க் பண்ண விரும்புறேன். என்னோட மாரல் சப்போர்ட், ஃபுல் மாரல் சப்போர்ட்டும் என்னோட ட்வின் சிஸ்டர் தான். இப்ப வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகி கன்சீவ் ஆயிருக்காங்க, நீங்க வர முடியல. அடுத்து கண்டிப்பா குரூப் 2 மெயின்ஸுக்கு நான் கண்டிப்பா இங்க கூட்டிட்டு இருந்து உங்க எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நீங்க வந்து உங்களோட இன்சல்ஸ் எதையுமே வந்து உங்களுக்கு தடையா நினைக்காதீங்க. இந்த மாதிரி நீங்க எவ்வளவு இன்சல்ஸ் பார்த்தீங்கன்னாலும் அதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, உங்களை தூக்கி விடுறதுக்கு, உங்களுக்கு முந்திரா இருக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் கூட இருப்பாங்க. ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்களோட சிஸ்டரா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், உங்களுக்கு யாருமே முகம் தெரியாதவங்க இருக்கலாம், இன்ஸ்டியூட்டா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த உந்துதல் இருக்கு. நீங்க வந்து இன்சல்ட்டை பார்த்துட்டு இல்ல என்னால முடியாது, பார்த்து பயந்து நான் வந்து குவிட் பண்றேன் அப்படின்னீங்கன்னா அவங்களால முடியாதுன்னு சொன்னதை அவங்களால முடியாதுன்னு நீங்களே நிரூபிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த மேல நான் வந்து நிக்கிறேன்னா என்னால முடியும், நான் நிரூபிச்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு நிரூபிச்சு காமிச்சிருக்கேன். அதுக்காக நான் ரொம்ப நன்றி கடன் பண்றேன். முக்கியமா அகாடமிக்கும், என்னோட பேரண்ட்ஸ்க்கு, என்னோட சிஸ்டருக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புறேன். இந்த மேடை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்ம இந்த ஒரு ஸ்டெப் ஃபர்ஸ்ட் குரூப் 4 செலக்ட் ஆயிட்டோம், அதனால வந்து இதோட நம்ம நின்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து அடுத்து கிளியர் பண்றதுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து தமிழ் மேல எனக்கு ரொம்ப பற்று. இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த சிலபஸ் படிச்சதுக்கு அப்புறம் என் திருக்குறள் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த ஒரு திருக்குறள் வச்சு முடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். காண முயல் எய்த அம்பினும் யானை பிழைத்த வேல் ஏந்தல் ஈது. அதாவது ஒரு சின்ன முயலை நான் வந்து எய்து அதை நான் வந்து வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்றத விட, நான் அவ்வளவு பெரிய யானைய வேல் கொண்டு எரிஞ்சு அந்த வேல் தப்பிச்சு போயிருச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, அது எனக்கு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம இப்ப குரூப் 4 நின்றாங்க, எல்லாருமே குரூப் 2 குரூப் 1 சார் சொன்ன மாதிரி பெரிய பெரிய இடங்களுக்கு போய் எல்லா இடத்துலயும் நம்மளோட இன்ஸ்டியூட்டையும் நம்மளோட பெற்றோரையும் வந்து பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு